ஹலோ நண்பர்களே, நாம் தமிழனா ஒத்துமையாக இருக்கிறதில்ல. வெறும் தமிழன் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நம்ம தமிழனுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்குதா? நாம் சாதியாகவும் மொழியாகவும் மதமாகவும் பிரிஞ்சு கிடக்கிறோம். நம்மக்குள்ள ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், முட்டாள் அறிவாளி, சொந்தம் பந்தம், இப்படி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம் நமக்காக மட்டும் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டுருக்குறோம். நாம் தமிழன் அப்படிங்கிறதுக்கு நாம் ஒத்துமையாக இருக்கிறோமா? இல்லவே இல்லை. முதல்ல நம்ம தமிழங்கிறதுனால அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க கடவுளை கும்பிட்றாங்க, வணங்குறாங்க, அது அவங்க விருப்பம். ஆனால் மொழின்னு வரும் பொழுது, தமிழ்நாடுன்னு வரும் பொழுது, நாம் ஒவ்வொருத்தரும் ஒத்துமையாக ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் மொத்த தமிழ்நாடே ஒத்துமையாக இருக்கணும். அதுக்கு நாம் ஒவ்வொருத்தரும் அதை வளர்ப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் நாம் முயற்சிகள் செஞ்சுட்டு வரணும். நாம் நம்மளை பற்றி மட்டும் கவலைப்பட்டு இருக்கிறோம், நம்மளை ஒவ்வொருத்தரை பற்றியும் கவலைப்பட்டுருக்கிறோம். அதனால் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தந்தைமார்களே, தமிழன் சொல்லிட்டு இருக்கிறத விட நம்ம தமிழ்நாட்டில் நாம் ஒத்துமையாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் ஒன்றுபட்டு ஒன்றா கூடி நின்று அதுக்காக போராடும் பொழுது மட்டும்தான், ஒன்றா சேர்ந்து போராடுறது மட்டும்தான் நம்மளை தமிழன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். நாம் தான் ஆளுக்கு ஒரு கட்சியில் இருக்கிறோம், ஆளுக்கு ஒரு கட்சியில் ஓட்டு போடுறோம். நிறையா கட்சிகள் இருக்குது. ஆனால் தமிழனை அப்படிங்கிற ஒத்துமையே நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் தயவு செய்து தமிழன்கிற ஒரு தமிழ் மொழியை வளர்ப்பதற்கும் நம்ம தமிழன்தான் அப்படிங்கிறது காட்டுவதற்கும் மற்ற மாநிலங்கள் நம்மளை எல்லாம் பார்ப்பதற்கும் மெச்சித்து கொள்வதற்கும் நாம் ஒத்துமையாக நின்று போராடி ஜெயிக்கணும். இனிய காலை வணக்கம்.